ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சுவையான இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துடலாங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துற போகிறோம். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இது நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சாச்சு. தண்ணி போக நல்லா வடித்து வச்சுருக்கேன். இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த பழுத்த இலையாக இல்லாத மாதிரி பார்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே சுண்டி வந்துடும். நம்ம எவ்வளோ போட்டோமோ அதில் பாதி விட கம்மியான அளவுக்கு வந்துடும். நான் பாருங்கள், தண்ணி கூட தெளிக்கலை. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. எப்பயுமே நம்ம கீரை சமைக்கிறப்போ கீரை நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க உப்பு போடணும். அப்போ தான் அது சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிள்ளு பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குலைவாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப அப்படியே மையாக கரைஞ்சிரும். அப்படி இல்லாமல் இது தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம கடைசியாக இறக்குறப்போ ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியலில் இருக்க இந்த வெங்காயம், துவரம்பருப்பு, தேங்காய் இது எல்லாமே சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.